மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு மே 9ஆம் தேதி பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கேப்டன் விஜயகாந்திற்கு மே 9ஆம் தேதி பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். டெல்லியிலிருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. 9ஆம் தேதி கேப்டனுக்கு பத்மபூஷன் அவார்டு டெல்லியில் வழங்க இருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் 1 வயது குழந்தை வீட்டின் பால்கனியிலிருந்து தவறி விழுந்து தொங்கிக் கொண்டிருந்த போது போராடி மீட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 1 வயது குழந்தை வீட்டு பால்கனியிலிருந்து தவறி விழுந்து தகர கூலிங் சீட்டின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. குழந்தை கீழே விழுந்தால் பிடிப்பதற்காக அக்கம்பக்கத்தினர் போர்வைகளை கொண்டு ஒன்று சேர்ந்து பிடித்துக் கொண்டிருந்தனர். பால்கனியின் ஜன்னல் பகுதியிலிருந்து மேலேறி உயிரை பணயம் வைத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தையை ஒரு இளைஞர் மீட்டார். அந்த இளைஞரை குடியிருப்பு வாசிகள் பாராட்டினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கான் சாலை, நீலகண்டன் சாலை உள்ளிட்ட சாலைகளில் இருபுறமும் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்று 2 மாதங்கள் ஆகியும் சாலையை சரி செய்யாமல் விடியா அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரோடு போடலைங்களே, க்ளீன் மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க, ரோடே போடல. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. முதல்ல எலெக்ஷன் போடுறேன்னு சொன்னாங்க, முன்னாடி. ஆனால் வர்றக்குள்ளே போடுறேன்னாங்க, ஆனால் போடலை.